இப்போது சமீபத்திலே ஒரு முஸ்லீம் பிரபலம் ஒருவர் பேசுகிறார். முஸ்லீம் என்றால் ஒரு முஸ்லீம் பெயர் வைத்திருக்கிறார். மற்றபடி அந்த சர்ச்சைக்குள் நான் வர விரும்பவில்லை. அவர் இடத்துல சொல்கிறார்கள், அவரை பாய் அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன கசாப் கடையா வச்சிருக்கிறேன், என்ன பாய்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டு விட்டதாக சொல்றார். இந்த பாய் என்பது எந்த இடத்திலிருந்து அடிப்படையிலிருந்து வருகிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கூறுகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கூறுகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அமாலினா, நம்முடைய செயல்களை மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. வமை யுதிலுஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுவர்களாகும். வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுவர்களாகும். பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுவர்களாகும். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். வஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. குல்லு முஹ்தஸத்தின் பிதஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதஅத். வகுல்லு பிதஅத்தின் தலாலா, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். உலகம் முழுக்கவே முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள், இவை அனைத்தும் சர்ச்சைக்குரியதாக மாற்றப்பட்டு வருவதையும் திட்டமிட்டே மாற்றப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஜிஹாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஜிஹாதோட எதையெல்லாம் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா லவ் ஜிஹாத்னு ஒன்று சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் லேண்ட் ஜிஹாதுன்னு ஒன்று சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் கொடுமை என்னன்னா யூபிஎஸ்சி எழுதி முஸ்லீம்களை நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பொழுது யூபிஎஸ்சி ஜிஹாத் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நேரத்தில் கடந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஓட் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று பேசினார், பிரதமரே பேசினார் அதை பற்றி. ஓட் ஜிஹாத் அப்படின்னாங்க. முஸ்லீம்களுடைய தொழுகைகளை வந்து டீமனைஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு பாரதூரமான செயல் மாதிரி காட்டணும். ஒரு ஓரத்தில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஒருத்தன் வந்து ஒரு 2 நிமிஷம் தொழுகை நிறைவேற்றுறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை. அதை ஒரு பாரதூரமான செய்தி மாதிரி போட்டு அதை பெருசாக பேசி சர்ச்சையை கிளப்பி இன்னைக்கு இந்தியாவிலேயே சில பகுதிகளில் பொது இடங்களில் தொழ முடியாது என்கின்ற நிலையை உருவாக்கி அதை டீமனைஸ் பண்ணுறது, அப்படியே பெருசாக பேசி அதை உருவாக்குறது. பாங்கு என்பது பிறரை போல பெரிய அளவு தொந்தரவு இஸ்லாத்தில் கிடையாது. தொந்தரவாக இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப மிஞ்சி போனால் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு நாளில் வந்து ஒரு முறை, அது மாதிரி ஒரு 5 முறை வந்துட்டு போகிற பாங்கை வந்து பெருசாக அந்த ஆம்பிளிஃபையருக்கு எதிராக, அந்த மைக்குக்கு எதிராக அப்படியே ஒரு நீதிமன்றம்னு போய் அதை ஒரு பெருசாக டீமனைஸ் பண்ணாங்க. ஒரு காலத்தில் அதை வந்து அல்லாஹ் கூவுறதுன்னு அன்பா சொல்லுவாங்க நம்ம இடத்துல. ஆனால் அதை அப்படியே ஒரு பெருசாக டீமனைஸ் பண்ணி பேசலாம். டீமனைஸ் அப்படின்னா, டீமன் அப்படின்னா பேய், டீமனைஸ்னா ஒரு பயமுறுத்தி காட்டுறது. அப்படியே
பாங்கு பாருங்க, ஜிஹாது பாருங்க, தொழுகிறாங்க. நான் வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து தொழுதேன். கரெக்டாக நிற்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, பின்னால் வந்து உட்காந்துருந்த மனுஷன் எனக்கு ஆக்சுவலாக என் நண்பர் சொல்கிறார், அவர் என் பின்னால் உட்காந்துருந்தார், 3வது வரிசையில் உட்காந்துருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் தொழுவும் போது அந்த இன்னொருத்தர் முஸ்லீம் அல்லாதவர், அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் தொழுதுட்டு இருந்தேன்னு ஏஞ்சி நின்றுருக்காரு. இவர்கிட்ட கேட்டிருக்காரு, இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இல்லை அவர் தொழுகிறார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நான் தொழுதுட்டு இருந்தால் அவர் அந்த மரியாதைக்கு எஞ்சி நிற்கிறார், அவர் முஸ்லீம் அல்லாதவர். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்று பல பேருடைய பெரிய காதல் ஆசையெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நல்லிணக்கம், மரியாதை இருக்குது. வடநாட்டில் வந்து பள்ளிவாசல்களின் மீதே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி, முஸ்லீம்களுடைய தொழுகையின் மீது, முஸ்லீம்களுடைய சொல்லாடல்களின் மீது, இன்னைக்கு அல்லாஹ் அக்பர்னா என்ன சொல்கிறேன். இப்போ இந்த டீமனைஸ் பண்ணுறதுல உச்சகட்டம் இந்த பகல்காமில் அட்டாக் நடந்துச்சு காஷ்மீரில். ஒரு ஜிப்லைன் ஆப்ரேட்டரு அந்த டூரிஸ்ட்லாம் அந்த இதில் மாட்டிக்கிட்டு இறங்கி இப்படி போவாங்க பாருங்க, அந்த கயிறில் ஜிப்லைன். அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அவர் அனுப்பி வைக்கும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். என்ன சொல்லிட்டானுங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்னையவே கூட்டு போய் அவனை விசாரிச்சிருச்சு. இவன் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கிறான், இவனுக்கு அந்த சம்பவம் நடக்க போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ எந்த அளவுக்கு டீமனைஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ இப்படி பண்ணிட்டாங்களா, இப்போ நீங்கள் சவுதியா ஃப்ளைட்டில் ஏறி உம்ரா போறீங்கன்னு வைங்க, சவுதிக்கு போறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து என்ன சொல்லணும், ஃப்ளைட்டு மூவ் ஆக போகுதுனாலே அல்லாஹ் அக்பர், அது சுன்னத்து. அப்போ என்ன பண்ணுறா, டீமனைஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு வார்த்தை, ஐயோ என்ன இங்கேயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் அக்பர் என்பதே 4 பேர் முட்டி போட்டு வச்சு கல் தறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. அல்லது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க போகிறது என்றால் யார் அல்லாஹ் அக்பர் சொல்கிறானோ உனக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகத்தை கொண்டு வருகிறார். முஸ்லீம் தலைவர்கள், நான் ஏற்கனவே அவுரங்கசீப் பற்றி ஜும்மாவே பண்ணேன். அவுரங்கசீப் எவ்வளோ பெரிய ஒரு ஈமான்தாரி, எப்படிப்பட்ட இறையச்சமுடையவர். தான் மரணிக்கும் போது கூட தான் தன்னுடைய கைகளால் தொப்பி தைத்து, தான் தன்னுடைய கைகளால் குரான் பிரதிகளை எழுதி அதில் சம்பாதித்த காசில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மரணித்த நேர்மையாளர். ஆனால் இன்னைக்கு சவ்வா அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து, அது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரமாக மாறி அவுரங்கசீப்புடைய அடக்கஸ்தலத்தை இடிக்க வேண்டும்னு போறானுங்க பைத்தியக்காரனுங்க. அவர் ரொம்ப நல்லடியார், அவர் சொல்லிட்டு வேற செத்து போயிருக்காரு. அவர் அடக்கஸ்தலமே தரையோட தரையா இருக்கு, தூக்கி கூட கட்டல அவர் அடக்கஸ்தலத்தை, அவர் சொல்லிட்டே மரணிச்சிருக்காரு. அப்போ ஒரு திப்பு சுல்தான் அப்படின்னா, நம்ம டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொன்னோம்னா, திப்பு சுல்தானை டைரன் ஆஃப் மைசூர் என்று அவர்கள் சொல்வார்கள். டைரன் அப்படின்னா கொடுங்கோலன் அப்படின்னு அர்த்தம். நான் கூட இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் வந்தபோது நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்து வாதாடினேன். கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு மேலாக டிவிஷன் பெஞ்சில் நான் அந்த கேரளா ஸ்டோரிக்கு திரைப்படத்துக்கு எதிராக வாதாடிய அந்த வழக்கில் தான் எதிர்த்தரப்பினர் முஸ்லீம்களை வந்து த லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் எடுத்து வைத்தேன் வாதங்களை. நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் முன்னால் அந்த வாதத்தை எடுத்து வைத்தேன். பென்னி பெஹனான் என்கின்ற ஒரு எம்பியும், அதே மாதிரி இன்னொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் பாராளுமன்றத்திலே கேட்கிறார்கள், லவ் ஜிஹாத்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் சொல்கிறது, there is no such thing called love jihad, only 2 cases of interfaith marriage has been recorded, even that has been investigated by NIA அப்படின்னு சொல்ல. அப்போ இல்லாத ஒன்றை திரைப்படமாக இவர்கள் எடுக்கிறார்கள் என்று இன்னும் பல வாதங்களை முன்வைத்ததுடைய விளைவு, இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லேயே கிடைக்காத ஒரு தீர்ப்பை அல்லாஹ் வந்து இந்த வழக்கின் மூலமாக ஒன்று ஏற்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய வழக்கிலே நான் வாதாடியதற்கு பின்னால் அந்த வழக்கிலே நீதிமன்றத்தின் முன்னால் அந்த ப்ரொடியூசர் விபுல் அமிர்தலால் ஷாவுடைய வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் வந்து ஒத்துக்கிட்டார், நான் வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போட்டுக்கிறேன், இதை கற்பனை கதைன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சுன்னா, அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன், மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய திரைப்படம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை எடுத்துட்டு நாங்கள் ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க நீதிமன்றத்தில். அதுக்கப்புறமா நாம் விடாப்புடியாக நாம் வந்து வாதாடியதுடைய விளைவு இறைவனுடைய அருளால் நாங்கள் வந்து 32,000 பேர் வந்து 32,000 பெண்கள் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றப்பட்டு ட்ரிக்டு டிராஃபிக் டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு போட்டிருந்தான். 32,000 முஸ்லீம் பெண்கள் 32,000 மாற்று மத பெண்களை முஸ்லீம் ஆக்கி அவர்களை ட்ரிக் பண்ணி அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவர்களை ஐசிஸ் ரீஜனுக்கு டிராஃபிக் பண்ணாங்க, தூக்கிட்டு போய் தீவிரவாத இடத்துல வித்துட்டாங்க அப்படின்னு 32,000 பெண்கள். இது ஒரு அடிப்படை ஆதாரமற்றது, இப்படி ஒரு விஷயமே இல்லை என்று நாம் உறுதியாக வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்ததுடைய விளைவு, இல்லை நான் 3ன்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா 3ங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கு, இது ஐசிஸ் ரீஜன் போயிருக்காங்க அப்படின்னு 3ன்னு மாற்றிக்கிறேன். அப்பவும் விடாமல் நான் உயர் நீதிமன்றத்தில் வாட் வாஸ் தர் இன்டென்ஷன் இனிஷியலி, 32,000 இவங்களுக்கு தெரியுது இல்லை 32,000 இல்லைன்னு, அப்போ எதுக்கு அதை 32,000 போட்டாங்கன்னு நம்ம கேட்டோம்.
அதற்கு பிறகு திப்பு சுல்தானுடைய திரைப்படத்தை எடுக்க போறேன் இதே மாதிரி ஒருத்தன் கிளம்பி வந்தான். அப்போ அவனுடைய ட்விட்டரை பார்த்துட்டு நான் வந்து சிபிஎஃப்சிக்கும் அவனுக்கும் தனியாக ரெப்ரசன்டேஷன் அனுப்பினேன். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் வந்து முஸ்லீம்களை மையப்படுத்தி அவர்களை டீமனைஸ் செய்து எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் வந்தால் என்கிட்ட அந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் சொன்னார்கள், யூ ஹவ் கம் அட் த லாஸ்ட் மூமெண்ட், இஃப் யூ ஹேட் கம் இயர்லியர் வி குட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் சம் ஹிஸ்டோரியன் எக்ஸ்பர்ட்ஸ் டு வியூ இன்டு திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க லாஸ்ட் மூமெண்ட்ல வந்துட்டீங்க, முதல்ல வந்திருந்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு வரலாற்று அறிஞர்கள் குழுவை வந்து வச்சு இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அப்ப அதே மாதிரி இந்த திப்பு சுல்தான் படத்தை எடுக்க போற அவரை வந்து டீமீன் பண்ணி அவருடைய வரலாற்றை குறைபடுத்தி கொச்சைப்படுத்தி எடுக்கப்படக்கூடிய இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதுக்கு முன்னால் அவன் ட்விட்டர்ல வந்து போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து போட்டான். நம்ம அனுப்பின ரெப்ரசன்டேஷனால தான் போட்டான்னு சொல்ல வரல. அதற்கு பிறகு அவன் வந்து போட்டா, சாரி இஃப் ஐ ஹேட் எனிவன் சென்டிமெண்ட், நான் இந்த திரைப்படத்தை எடுக்கல அப்படின்னு போட்டான். அப்ப தொடர்ந்து ஒரு பெரிய என்ன சொல்லிக்கிட்டே போலாம். முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமை, முஸ்லீம்களுடைய தக்பீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர், முஸ்லீம்களுடைய ஜிஹாத் என்கின்ற புனித வார்த்தை, முஸ்லீம்களுடைய திருமறை குரானை வந்து வன்முறையை போதிக்கிறது என்று சொல்வது, அது தீவிரவாதத்தை சொல்கிறது என்று மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, முஸ்லீம்களுடைய தாவாவை மதமாற்றம் என்று மிகப்பெரிய அளவிலே ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ், இவர்கள் வந்து பணத்துக்காக மதம் மாறியவர்கள், வாளுக்காக மதம் மாறியவர்கள் என்று அதை கொச்சைப்படுத்துவது என்று நிறைய இருக்கும் பொழுது, இப்போது சமீபத்திலே ஒரு முஸ்லீம் பிரபலம் ஒருவர் பேசுகிறார். முஸ்லீம் என்றால் அவர் முஸ்லீம் பெயர் வைத்திருக்கிறார், மற்றபடி அந்த சர்ச்சைக்குள் நான் வர விரும்பவில்லை. அவர் இடத்துல சொல்கிறார்கள், அவரை பாய் அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன கசாப் கடையா வச்சிருக்கிறேன், என்ன பாய்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டு விட்டதாக சொல்றார். இந்த பாய் என்பது எந்த இடத்திலிருந்து அடிப்படையிலிருந்து வருகிறது? இன்னா ஹலக்னாக்கும் மின் தகரின் வ உன்சா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளங்காததுடைய விளைவு, அல்லது இஸ்லாத்துடைய அடிப்படையை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காததுடைய விளைவு. நாம் எப்படி படைத்திருக்கிறோம்? உங்களை ஹலக்னாக்கும் மின் தகரின் வ உன்சா, ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஷுஊபுகள் குழுக்களாகவும் கபாயில்கள் கோத்திரங்களாகவும் பிரிந்திருப்பது. ஒருத்தன் ஒரு மொழி பேசுவான், ஒருத்தன் ஒரு இடத்துல வாழுவான், அவனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும், இவனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். இதெல்லாம் ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, லிதஆரஃபு, டு கெட் யுவர் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ். அப்பதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க, நான் அந்த இடத்துல இருந்து வர்றேன், நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன் என்பதை சொல்வதற்கு மட்டும்தான் ஷுஊப் கபாயில் என்று நீங்கள் பிரிந்திருக்கலாமே தவிர, நீங்கள் உங்களை நான் ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, இஸ்லாம் சொல்கிறது. அது இஸ்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏத்துக்காதவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் யார் தான்? ஒரே தாய் ஒரே தந்தை தான் என்று இஸ்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய சமத்துவ கொள்கையை சொல்கிறது. அந்த சமத்துவ கொள்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் பாய். நிறைய பேர் பாய் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் சேவ் பண்ணும்போது ஆக்சுவலா அந்த பாய்ங்கிறது வந்து BHAI பாய், ஆனால் நிறைய பேர் சேவ் பண்ணும்போது BOY பாய்ன்னு போட்டு சேவ் பண்ணுவாங்க. அது அடிப்படையை சொல்றேன், தப்பு கிடையாது, அவங்க எப்படி வரது அப்படி சேவ் பண்ணிக்கலாம். பாய்னா என்ன? ஆக்சுவலா ஒரு அண்ணனை தம்பி, வடநாட்டில் பற்றி இந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இது குறிவைத்து பாய் அப்படின்னாலே இப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, நம்மை ஒருவர் பார்த்து பாய் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம அஃபண்ட் ஆகணுமா இல்ல டிஃபெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அஃபண்ட் ஆகிறதுனா என்னது? என்னையும் பாய்னு கூப்பிடுற அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது ரெண்டு மாதிரியாக கையாளப்படுகிறது. எப்படி நம்முடைய முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடை, முஸ்லிம்களுடைய தொழுகையை, முஸ்லிம்களுடைய தக்பீரை, முஸ்லிம்களுடைய ஜிஹாத் எனும் வார்த்தையை, முஸ்லிம்களுடைய தலைவர்களை, முஸ்லிம்களுடைய மூதாதையர்களை, முஸ்லிம்களுடைய இறை தூதரை, எல்லா விதத்திலும் முஸ்லிம்களுடைய திருமறை குரானை எல்லா விதத்திலும் டீமனைஸ் செய்யற மாதிரியே இந்த பாய்ங்கிற வார்த்தையை டீமீன் பண்றான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இவன் இஸ்லாமியன் என்பதை காட்ட வேண்டும் என்பதை குறிவைத்து அவனை பாய் அப்படின்னு கூப்பிடுறது ஒரு வழக்கம் இருக்கு. அப்ப இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? நிச்சயமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் சொல்கிறேன், அப்படி அழைக்கப்படுவதை பெருமையாக கருத வேண்டும். அதை விட ஒரு பெரிய பெருமை நமக்கு இருக்க முடியாது. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ومن احسن قولا, இதை விட சிறந்த வார்த்தை சொல்பவன் யார்? ومن احسن قولا ممن دعا الى الله, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து وعمل صالحا, தானும் நற்செயல்களை செய்து وقال انني من المسلمين, நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருவர் உங்களை பாய் என்று அழைப்பதனால் நீங்கள் முஸ்லிம் என்று தெரிந்துவிடும், அல்லது உங்களை அடையாளப்படுத்துவதற்காக அதை அழைக்கிறார் என்றால் அழைத்து விட்டு ஒட்டுவது பெருமையான வார்த்தை. இந்த பாய் பிறருக்கு அநீதி இழைக்காதவன், இந்த பாய் பிறருக்கு அக்கிரமம் செய்யாதவன்,
இந்த பாய் அளவு நிர்வையில் மோசடி செய்யாதவன், இந்த பாய் விபச்சாரம் செய்யாதவன், இந்த பாய் அக்கிரமம் செய்யாதவன், அநீதி இழைக்காதவன், அடுத்தவர் சொத்தை அபகரிக்காதவன், இந்த பாய் பொய் சொல்லாதவன், இந்த பாய் பித்தலாட்டம் செய்யாதவன், இந்த பாய் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அந்த பாயுடைய நபி தூதர் சொல்லி சென்று விட்டிருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றக்கூடியவன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லீம் இங்க வாங்க யாரும் அழைப்பதல்ல, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு படைப்பு ஒரு புனைப்பெயர் இருப்பதுண்டு. ஒரு காலகட்டங்களில் ஒரு ஊர்களிலே அப்படி அழைக்கப்பட்ட பெயர் தான் பாய். இன்னைக்கு அது ஒரு பெரிய குழப்பமாக மாறி இருக்கிறது, அல்லது ஒரு பெரிய அடையாள ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்வார்கள். அது ஒரு அடையாள நெருக்கடியாக மாறி இருக்கிறது. அப்ப பாய் என்கின்ற அந்த வார்த்தை எதனால் வருகிறது என்று சொன்னால், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றேன். சமத்துவம், சகோதரத்துவம். ஒரு மாணவன் சகமா ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் தன்னுடைய திறமையால் நல்லா படிச்சு எழுதி நல்ல மார்க் எடுக்கிறான், திறமையா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறான். அவனை வீடு தேடி போய் வெட்டான். காரணம், அவன் வேறு ஒரு சாதியில் பிறந்தவன் என்பதனால் அவனிடத்துல போய் நீ அவனை பாய் நாளைக்கு சொல்லிட்டு பார்ப்போம். பாய்னா என்ன? சகோதரன் அர்த்தம். நீ வடநாட்டில் போயிட்டா அது ஈஸியா புரிஞ்சிடும். நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக பாய்ங்கிறான். பாய்னா என்ன? சகோதரன் அர்த்தம். உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாததை, உங்களால் செய்து காட்ட முடியாததை, உங்களால் சாத்தியப்படுத்த முடியாததை 1430 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாத்தியப்படுத்தி காட்டி ஒருவனுக்கு ஒருவன் சகோதரன், எவனுக்கும் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல. தன்னுடைய இறுதி பேருரையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து விட்டு சென்றார்கள். அலா லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا لابيض على اسود ولا لاسود على ابيض الا بالتقوى. ஒருவனுக்கு ஒருவன் எவனும் சிறந்தவனாக இருக்க முடியாது, ஒருவனுக்கு ஒருவன் எவனும் மேன்மையை கொண்டாட முடியாது, ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இந்த இடத்திலே உரிமை கோர முடியாது. எல்லோரும் சமம், அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று சொல்லி அந்த பாய் என்கின்ற வார்த்தைக்கான வேறு அர்த்தத்தை தன் வாழும் காலத்திலேயே நிறுவிவிட்டு உறுதி செய்து அதை நிலைநாட்டி விட்டு சென்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாய்னு கூப்பிட்ட பெருமை தான் படும். ஏன்னா அவங்களால செய்ய முடியாத ஒன்று, உலகத்தின் பல சித்தாந்தங்களால் முடியாதது, உலகத்தின் பல கொள்கைகளால் முடியாதது, உலகத்தின் பல கொள்கை தலைவர்களால் நடைமுறைப்படுத்தி காட்ட முடியாதது. சும்மா கிடையாது. தனக்குன்னு தனி பள்ளிவாசல் வேணும், தனக்குன்னு தனி அடையாளங்கள் வேணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அங்க ஒண்ணு ஏற்றத்தாழ்வு இல்லாமலாம் இல்லை, கொடுமையா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, அபூஜஹலோ, அபுலஹபோ, உத்துபாவோ, ஷைபாவோ இவர்கள் எல்லாம் அல்லாஹ்னு ஒருத்தனை நம்பாம ஏத்துக்காம இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் தான் அப்படின்னு நம்பல, அதனால ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நம்பினாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தார். என்ன கோரிக்கை அப்படின்னா, சரி வாங்க நம்ம பேசுவோம்னு கூப்பிட்டாங்க. பேசிட்டு சொன்னாங்க, சரிதாங்க, ஆனா நாங்கெல்லாம் இப்படி இருந்துட்டோம், நீங்க திடீர்னு திடுதுப்புன்னு பொசுக்குன்னு இந்த பிலாலு, இந்த ஹப்பாபு, இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்கெல்லாம் யாருன்னா அடிமையாக இருந்தவர்கள், கருப்பினத்தவராக இருந்தவர்கள், கண் தெரியாமல் இருந்தவர்கள். இவங்களெல்லாம் திடீர்னு கொண்டு வந்துட்டு எல்லா பள்ளியாசல்லையும் தோளுக்கு தோல் நில்லு, உரசிக்கிட்டு நில்லு, ஒட்டிக்கிட்டு நில்லு, ஒரே சஃப்ல நில்லு அப்படின்னு சொல்றீங்க. அது முடியாதுங்க, நாங்கள் ஏத்துக்கிறோம், நாங்கள் என்ன பண்றோம், ஏத்துக்கிறோம், ஆனா அது முடியாது, எங்களை தனியா ட்ரீட் பண்றீங்களா சொல்லுங்க. வச்சாங்க கோரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபையில் அந்த கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு. மக்காவின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் வரக்கூடாது, நாங்க வந்துடுறோம் இஸ்லாத்துல, ஆனா யாரெல்லாம் வரக்கூடாது, பிலாலு, ஹப்பாபு, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் கண் தெரியாதவர், சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அப்படியே இருப்பார். ஓ இந்த இதான் கோரிக்கையா, அப்படியே யோசனை போய்கிட்டு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்குள் நுழைகிறார். அவரு தான் கண்ணு பார்வை இல்லையே, அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிரியம், பிடிக்கும், அவருக்கு ரொம்ப அன்பு. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றது அவர் அவ்வளோ ருசியா சொல்லுவார். அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து தஹஜ்ஜத் முஅத்தின். 6 பாங்கு மொத்தம், ஃபஜ்ருக்கு முன்னாலே ஒரு பாங்கு சொல்லுவாங்க தஹஜ்ஜத்துக்கு, அவர் தான் சொல்லுவார். அதை காலையில எந்திரிச்சு அது ரொம்ப இன்பமா சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அவ்வளோ முஹப்பத் அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உள்ள நுழைறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ விருப்பம் இருக்கு. யார் வந்துட்டா உள்ள இப்போ சபைக்குள்ள? அப்துல்லா பின்
உம்மி மக்தூம். இங்க பிரச்சனையே என்னதான்? யார் வரக்கூடாதுங்கிறது தான். இவங்கள மாதிரி ஆளுங்க வரக்கூடாதுன்னு தான் பிரச்சனையே. அப்போ உள்ள நுழைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரின் முகம். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப பேராசை அதிகம். எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஒரு பேராசையில் அவங்க தாவா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சின்ன கோரிக்கை தானே, இதை கன்சிடர் பண்ணா என்ன, கூப்பிடுவோமா வச்சிருவோமா யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் யார் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த குரூப்ல இருந்தே ஒருத்தர் உள்ள வராரு. இப்போ இவங்க தான் வரக்கூடாதுன்னு தான் பிரச்சனையே. அவர் உள்ள நுழைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்ங்கறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்கள் சுளித்தது, அவங்களுடைய முகங்கள் மாறி கடுகெடுத்தது. இதை யார் ஏற்றானோ இல்லையோ, வல்ல இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். உடனடியாக வசனத்தை இறக்கினான். அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் அமா என்றான் அல்லாஹ். இதை ஏற்க முடியாது என்றான் அல்லாஹ். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. நீங்க யாருக்கு உட்கார்ந்து பயன் பண்ணிட்டு இருக்கீங்களோ இவர்கள் ஏற்பார்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்? வம்மா மன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா. உங்களை நாடி ஒருவன் வருகிறானே அவன் என்னை பயந்தவன். அவன் குருடனாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் பிறப்பால் அவன் தாழ்ந்தவன் என்று இந்த மக்கள் இந்த சமூகம் அவனை தாழ்வுபடுத்தினாலும் தாழ்த்தினாலும் அவன் என் பார்வையில் உயர்ந்தவன் என்றான் அல்லாஹ். என்னுடைய பார்வையில் மனித சமூகம் அனைத்தும் சமம்தான். என்னை வணங்குபவனும் என்னை அஞ்சுபவனும் அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்னிடத்திலே. எனவே அவன் என்னுடைய அந்தஸ்தில் உயர்ந்தவன். இந்த யாரிடத்திலே அம்மா மனிஸ்தகனா அந்தலஹு தஸத்தா. யார் வந்து அப்படி நாங்க இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இருக்கானோ நீங்க அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கீங்க. உங்களை யார் இன்ட்ரெஸ்டா தேடி வர்றானோ அவன் என்ன பயப்படுறவன். நீங்க என்ன அவனை விட்டுட்டு இவங்களை பாக்குறீங்களா? இதை ஏற்க முடியாதுன்றான் அல்லாஹ். அதோட எப்படி அல்லாஹ் கேட்டான்? நான் கூட தமிழ்ல சொல்லும் போது நீங்கன்னு சொல்றேன். அல்லாஹ் அப்படி கேட்கல. அல்லாஹ் உச்சகட்ட கோபத்தில் எப்படி கேட்டான்னா படர்க்கையா கேட்டான். தன்னிலையா முன்னிலை படர்க்கை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன். why did you do this அப்படி கேட்கல அல்லாஹ். he did this அப்படின்னா நேரடி அவர் தான் இறங்குது, ரசூலுல்லாஹ் தான் இறங்குது. அவர் முகம் சுளித்தார், அவர் கடுகெடுத்தார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி பேசுறான் அல்லாஹ். அவ்வளவு பெரிய உச்சகட்ட கடுமையை காட்டினான். காரணம் சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவம். அந்த சமத்துவத்தை ஒரு சின்ன கேப் விடாம நடைமுறைப்படுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாம். அதனால தான் பாய். வயசுல பெரியவங்களை பாயின்னு கூப்பிடுறது ஒண்ணு, ஒருத்தரை பாயின்னு கூப்பிட்டு போது அதுல ஒரு சமத்துவம் ஏற்படுது பாருங்க. அந்த பாய் என்கின்ற வார்த்தையில் அடிமைத்தலை சங்கிலிகள் உடைகிறது. அந்த பாய் என்கின்ற வார்த்தையில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கின்ற சங்கிலி உடைகிறது. இந்த பாய் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு இறை தூதரின் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உழைப்பதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் மகத்துவம் அதில் ஒளிந்திருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா பாய் என்று அழைக்கப்படுவதை வந்து டீமனைஸ் பண்றாங்க வந்து பாய் அப்படின்னு டீமனைஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்தில் இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய தொழுகையை பற்றியும். அப்புறம் அந்த எண்ணெயை கூட்டு போய் தக்பீர் பண்ணவனை போய் கேட்டாங்க, அந்த ஜிப்லைன் ஓட்டினவனை என்னப்பா ஆச்சுன்னு. அவன் பாவம் அப்பாவி, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாரும் அனுப்பும்போது அல்லாஹ் சொல்லி தாங்க அனுப்புவேன் அப்படின்னு விட்டுட்டாங்க, விசாரிச்சு விட்டுட்டாங்க அவரை. ஆனால் விசாரணைக்கு போயிட்டு வரது எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா? ஒரு விசாரணை உட்கொள்ளப்படுவதே, ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவதே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஒன்றுமே செய்யாதவனை கொண்டு போய். அப்போ நம்முடைய நிறைய விஷயங்கள், நம்முடைய நிறைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நிறைய தாரக மந்திரங்கள் அனைத்தும் பயமுறுத்தும் ஒரு செய்தியாக மாறி வரும் பொழுது இந்த பாய் என்பது இந்த சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம் என்று நினைக்க வேண்டும். பாய் என்று அழைக்கப்படுவதை அந்தஸ்தாகவே உணர வேண்டும். பாய் என்கின்ற வார்த்தைக்கு பின்னால் விழுந்திருக்கக்கூடிய மகத்துவத்தை உலக மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் முதலில் அதற்கு தகுதியான நபராக வாழ வேண்டும் என்று கூறிய ஜுமாவின் முதலுரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அம்வாலிக்கும் வலா இலா சுவரிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய அந்தஸ்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. மாறாக வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அதனால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பார்ப்பதை போலத்தான் இந்த சமூகமும் நம்முடைய செயல்களைத்தான் பார்க்கிறது. அப்ப இந்த பாய் என்கின்ற அந்தஸ்தை நான் அடிக்கடி ஒரு செயல் நான் பல நேரங்களில் வந்து சொல்லுவேன். உங்களுடைய ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு தவறில் ஈடுபடுவது என்பது வேறு. நீங்க என்ன பாருங்களேன், பேப்பர்லாம் பொதுவாக ஒரு குற்றவாளி பிடிபட்டா அவன் பேரை போடாம ஒரு நபர்னு போட்டுருவான். ஆனா அந்த குற்றவாளி முஸ்லீமா இருந்தால் கொட்டை எழுத்துல போடுவான் அந்த பேரை. அதன் பின்னாலும் நான் சொல்வது ஒளிந்திருக்கிறது.
அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிறரை நொந்து கொள்வதை விட இந்த சமூகம் ஒரு படி முன்னால் நிற்க வேண்டும். தன்னுடைய வியாபாரங்களில், தங்களுடைய கொடுக்கல் வாங்கலில், தங்களுடைய தொழிலில், தங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நேர்மையாக நிற்பான் என்பதை நிரூபித்து விட்டால் அப்போ ஒரு சூழ்நிலை மாறும். எல்லாம் சரிதான்ப்பா, பாய் கடையில் வாங்கினா கரெக்டாக இருக்கும், பாய் சொன்னா சரியா இருக்கும், பாய் பேசினா உண்மையா இருக்கும், பாய் வாக்கு கொடுத்தா அது கரெக்டா இருக்கும், பாய் இன்வால்வ் ஆயிருக்கிறாருன்னா அது கரெக்டா முடியும். அப்படிங்கிற நிலைமையை இந்த பாய்மார்கள் உருவாக்க வேண்டும். அதை விட்டு விட்டு உரிமைக்காக போராடி கொண்டு இருப்பது என்பது அது அடுத்த கட்டம். அப்ப இந்த பாய்கள், தமிழ்நாட்டிலே பாய்கள் என்று அறியப்படக்கூடிய முஸ்லிம்கள், வடநாட்டுக்கு அதெல்லாம் வேற, பாய்னாலே அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க பாய்னு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த முஸ்லிம்கள் தாங்கள் சுமந்திருக்கும் இந்த அடையாளத்தை பெருமைக்குரிய அடையாளமாக மாற்ற வேண்டும். அதற்கு முன்னோடிகளாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நேர்மையான பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கக்கூடிய முன்னோடிகளில் முக்கியமான முன்னோடிகளாக அல்லாஹ் உங்களை, குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் என்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டது, பிஅஸத்துடைய நோக்கமே, நான் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பல நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த உலகத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் நல்ல பல நற்குணங்களை ஏற்று அந்த நற்குணங்களின் மூலமாக நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு புரிய வைத்து அதன் மூலமாக இந்த மார்க்கத்தின் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ அஜல் வ அத்தம் வ அக்வா வ அக்பர். அக்மிஸ் ஸலாத்.